பெண்களை எல்லாத்தையும் சேர்த்து அதிகமா டார்கெட் பண்றாங்க. நேத்து அவர் பேசிய பொன்ராஜ் அவர் பேசிய வார்த்தை வந்து யாருனாலையுமே ஒரு தாங்கிக்க முடியாத வார்த்தையா இருக்குது. ஏன் இப்படி பேசுறாங்க, எதனால பேசுறாங்கன்னு தெரியலங்க. இதெல்லாம் இப்ப வந்து எதுக்கோ குரல் கொடுக்கற ஸ்டாலின் அப்பா இப்ப ஏன் எதுவுமே நேத்துல இருந்து எதுவுமே எதை பத்தியுமே இதை பேசாமையே இருக்காங்க. இத்தனை அரசியல் கட்சி இருக்காங்க, எல்லாருமே பெண்களுக்கு முன்னுரிமைங்கிறாங்க. ஏன் யாருமே பேசாம இருக்கீங்க? இதுல இருந்தே தெரியலையா நீங்க வந்து பெண்களுக்கு முன்னுரிமை எப்படி குடுக்குறீங்க அப்படின்னு? ஏன் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை குடுக்கறங்கிறீங்க? பெண்கள் ஓட்டு தான் எங்களுக்கு முக்கியங்கிறீங்க. ஏன் இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஏன் அவரை பத்தி எதுவும் பேசல? ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு ஆதரவாளர், உங்களோட கைக்கூலி. அதனால நீங்க வந்து எதுவுமே வந்து பேசாம இருக்கீங்க. எதுவா இப்போ தலைவர் பத்தி விமர்சனம் கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் எத்தனை பேர் வர்றீங்க? அவரை பத்தி அவரோட பர்சனல் விஷயத்துல இருந்து எல்லாரும் தாக்கி பேசுறீங்க. பெண்கள் தமிழகத்து பெண்களை வந்து ஒருத்தர் விபச்சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இருக்காரு அப்படின்னா இந்நேரம் எல்லா கட்சியில இருந்தும் வந்திருக்கணும்ல. அதுதானே பெண்களுக்கு பாதுகாப்பு. யாருமே வரல. ஏன் வரல? எங்களோட அண்ணன் எங்களோட தளபதி தானே நேற்று இரவு போய் உடனுக்குடனே அவரோட 1000 விஷயங்கள் பத்தி எதுவா இருந்தாலும் அவங்க வந்து எதுவுமே இது பண்ணல அப்படின்னாலும் எங்களுக்கு ஒரு உடனே போய் எங்களுக்காக இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. அவருக்காக இப்ப வந்து எல்லா பெண்களுக்குமே தமிழகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு வேண்டுகோளாகவும் சொல்ற, ஒரு சகோதரியாகவும் சொல்ற, நம்மளை பத்தின தப்பான அவதூறு பரப்புன அவங்கள வந்து 2026ல தூக்கி எறியணும். நம்ம வந்து அவங்களுக்கு காட்டுற ஒரே பதிலடி 2026ல நம்ம தளபதியா அரியணை ஏற்றணும். இதுதான் எங்களோட பெண்களோட. இப்ப வந்து பொன்ராஜ் அவர் வந்து எங்களை தமிழக வெற்றி கழகத்தின் பெண்கள் எல்லாமே விபச்சாரிங்கிற ஒரு வார்த்தையை வச்சிருக்காரு. அது வந்து எங்களால தாங்க முடியாத, இரவெல்லாம் ஒரு மாதிரி இதா இருக்காரு, பேச தாங்க முடியாத அவரை பத்தின அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். மன்னிப்பு கேட்கணும். நான் மாநகர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் நீலாவதிங்க. அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணுங்க. கேட்டா மட்டும்தான் என்ன வேணாலும் பேசுவாங்க. மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை